இன்னைக்கு வந்து பழமையான காப்பியம் அப்படின்னா வந்து ஒரு காப்பியத்து பேர் சொல்லலாம். என்ன காப்பியம் பேர் சொல்லலாம்? தொல்காப்பியம். தொல்காப்பியம்னு சொல்லுவோம். தொல்காப்பியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திணை கோட்பாடு அப்படின்னு இருக்குது. பூமிகளையே வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 திணையாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 திணையாக பிரிச்சிருக்காங்க. மலையும் சார்ந்த இடம் வந்து குறிஞ்சின்னு சொல்கிறோம். முல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காடும் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறோம். மருதம் வயலும் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ இருக்கிற இடம் முல்லை திணையை சார்ந்தது. எங்கேயாவது காடு இருக்கான்னு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இல்லை. அப்போ அந்த தொன்மையான காப்பியம் ஒரு 3000 வருஷம் பழமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காப்பியத்தில் இது காடாக இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து நம்ம வந்து இது ஒன்றுமே இல்லை குரங்காடா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டோம். அப்போ அப்படி காடாக இருக்கும் பொழுது இங்கே என்ன அவங்களுடைய பணி என்ன இருந்தது, அவங்களுடைய வாழ்வாதாரம் எதுவாக இருந்தது அப்படின்னா ஏறு தழுவுதலும் மேய்த்தலும் தான் அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்தது. அப்போ ஏறு தழுவலுங்கிறத விவசாயமும் ஆடு மாடு மேய்க்கிறது தான் இன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வட மாநிலத்திலிருந்து தான் நிறைய ஆடுகள் நமக்கு வரக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இல்லை வந்து நம்மளுடைய மாமிச கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. அப்போ இந்த முல்லைத்திணையவே நம்ம மறந்துட்டோம். அந்த முல்லைத்திணையில் இப்போ அண்மையில் வந்து ஈஷாவடத்தில் போயிட்டு வரும்போது இந்த மரம் வருமா, இந்த மிளகு வருமா அப்படின்னு. அப்பா இது காடாக இருந்தது, காடுகளில் தான் மிளகு வரும் அப்படின்னா நமக்கு இங்கே காட்டை அழிச்சிட்டோம். திருப்பி நம்ம வந்து இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு என்ன கண்டிப்பாக இதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.